ரெசார்ட்டுக்கு பேக் சைடுல நெடுமாறனும் ஒரு கார்லயுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. காருக்குள்ள நெடுமாறன் இருக்காருன்றதுக்காக சிதம்பரமே அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துருப்பாரு. புத்தர்ன்றவரு பிரைவேட்டா காட்டுக்குள்ள சமைக்கிறதுக்காகவே கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அதுக்காக இவங்க 2 பேருமே அங்க போயிருந்திருப்பாங்க. ரொம்ப நேரமா காட்டுக்குள்ளேயே போயிருந்திருப்பாங்கன்றதுனால சிதம்பரமும் நெடுமாறன் கிட்ட நம்ம எங்க போறோம் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். நெடுமாறனும் சிதம்பரத்துக்கிட்ட நம்ம சீக்கிரட்டா ஒரு பிளேஸுக்கு போய்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்றோன்ற விஷயத்த வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டு இருப்பாரு. சிதம்பரமும் ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் தான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன், யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. காட்டுக்குள்ள இருந்தவங்க வேட்டையாடி வச்சுட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சிதம்பரமும் அங்க போயிட்டு சிதம்பரமும் நெடுமாறன் கிட்ட சமைக்க ஆரம்பிக்கலாம், நெடுமாறன் வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்மே சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேருமே சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப லூத்தருமே அங்க வந்திருப்பாரு. அந்த லூத்தர்ன்ற பர்சனை எப்படி வச்சு நேர்ல மீட் பண்ணணுன்றதுக்காக நெடுமாறன் ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. நெடுமாறனுக்கு அவர் பாக்கிறதுக்கு சான்ஸ்மே கிடைச்சிருந்திருக்காது. பண்ண டிஷ்லாம் சாப்பிட்டு லூத்தருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அங்க இருந்த ஒரு பர்சனும் சீக்கா கிட்டயும் நெடுமாறன் கிட்டயுமே வந்துட்டு நீங்க பண்ண டிஷ் லூத்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த மாதிரி பார்ட்டி பண்ணாலும் நீங்க தான் சமைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. உங்களோட சமையல் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கோன்றதால நெடுமாறன சரக்கடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. நெடுமாறனும் அங்க இருக்கவங்க எல்லாம் குடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு பௌர்மே அங்க வந்துட்டு இருப்பாரு. சிதம்பரமும் மும்மரமா சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நெடுமாறனும் அங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியாம மிஷன் ஆபீஸ்மே கால் பண்ணி காட்டுக்குள்ள வேட்டையாடி சமைச்சு சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. நெடுமாறனும் அவர் சமைச்ச டிஷ்லாம் அங்க இருக்கவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஒரு கால்மே வந்திருக்கும். இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, அங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு லூத்தர்மே கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. அதனால அங்க இருக்கவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பத்துக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நெடுமாறனும் சிதம்பரத்துக்கிட்டமே போயிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரமும் இன்னும் 20 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் பக்கத்துல ஏதோ மான் வந்திருக்கான், அதை வேட்டையாடுறதுக்காக அவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வேட்டையாடிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரத்துக்கிட்ட எனக்கும் வேட்டையாடுறத பாக்கணும் போல இருக்கு, நானும் போயிட்டு வரட்டா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரமும் நீ போய் பாத்துட்டு வா நெடுமாறன், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அதெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த வண்டியில ஏறி அவருமே அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. சிதம்பரமும் அவங்க எல்லாரும் வேட்டையாட போயிருக்காங்க, திரும்ப வந்துருவாங்கன்னு நினைச்சு அங்கே நின்று சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அங்க வந்துட்டு இருக்கோம். சிதம்பரமும் அதை எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டு அங்க நின்று சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, சிதம்பரம் மட்டும் தான் இருந்திருப்பாருன்றதால இப்ப அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் நெடுமாறனும் ரகுபதி கிட்ட சிதம்பரத்தை எங்க தெரியுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியும் சிதம்பரம் எங்க போயிட போறான், இங்கதான் எங்கேயாவது இருப்பான், கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆடிட்டர் அந்த குமரேசனுமே அங்க வந்து எங்க தெரியுமே கிடைக்கல சார் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப நெடுமாறனும் ஆமா சார் நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவங்க கிராமத்து கூட கால் பண்ணி கேட்டேன், அவன் வரலையா சார் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதை கேட்கிற ரகுபதி இது வேற நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்ல இருந்து 10 லட்சத்தை காணும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அங்க இருந்த குமரேசனும் சிதம்பரத்தையும் காணும், 10 லட்சத்தையும் காணும், சிதம்பரம் தான் எடுத்துட்டு போயிருப்பாரோ அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. நெடுமாறனும் கண்டிப்பா சிதம்பரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்திருப்பாரு. குமரேசனும் சிதம்பரத்துக்கு நிறைய கடன் இருக்குன்றதுனால காசு எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஒரு கடத்துல ரகுபதியும் நெடுமாறனும் ஒருவேளை சிதம்பரம் அந்த மாதிரி பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. சிதம்பரம் தான் அந்த காசு எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு ரகுபதி நம்பிட்டு இருப்பாருன்றதுனால போலீஸ் கேஸ்மே கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. போலீஸ் கேஸ் கொடுத்தா எங்க சிதம்பரத்தை கண்டுபிடிச்சிட போறாங்களோன்னு சொல்லிட்டு நெடுமாறனுமே போலீஸ் கேஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருப்பாரு. பக்கம் போலீஸும் சிதம்பரத்தை பேச வைக்கணும்ன்றதுக்காக பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சிதம்பரம் நெடுமாறனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பான்றதுனால வாயை திறந்திருக்க மாட்டாரு. நெடுமாறனும் ஸ்டார் செஃப் காம்படிஷன்ல வின் பண்ண அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் சிதம்பரத்து கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் பாத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு.